குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிளேஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிவு பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற பேரில் டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 1 தொடங்குது. இதில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டோம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சுக்கான கட்டண சலுகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மட்டும் செலுத்தி இந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சிக்க முடியும். வருகிற 27ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டண சலுகையானது அமலில் இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்துட்டா போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகளை குறித்து ஆராய, அதாவது முன்னாள் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான குரியன் ஜோசப் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சிருக்கிறார். தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சிருக்காங்க. இது முக்கியமானது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராஜமன்னார் குழு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தான் அமைச்சாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரியன் ஜோசப் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது விண்வெளி தினம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 50 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த வேண்டும் அப்படின்னு, அதற்காக விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் முக்கியமான திட்டத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம். இது ரொம்ப 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 அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐசிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா வந்து பார்த்திங்கன்னா புறப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு நிறுவனமான ஐசிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் மற்றும் 8 பெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. இது ஹரியானா மாநிலத்துக்கு கொண்டு வரப்படுது. வடக்கு மாகாணம் சார்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது செய்யப்பட்டுச்சு. இந்த ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் எந்த இதில் தயாரித்தாங்க அப்படின்னா சென்னை ஐசிஎஃப்ல தயாரிச்சாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது டிஎன்யூஎஸ் சார்பில் அடிக்கடி இதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டில் ஹைட்ரஜன் என்ஜின் பெட்டிகள் தயாரிப்பான பணிகள் தொடங்கி இப்போது நிறைவடைந்துச்சு. ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் முன்னும் பின்னாக 2 என்ஜின்களும் 8 பெட்டிகளையும் உடையது. இதன் வெள்ளோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலம் சோனிபட் ரயில் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் சேவை அங்கேயும் தான் தொடங்குது. அதனால் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தயாரித்தாங்க அப்படின்னா சென்னை ஐசிஎஃப்ல. அடுத்தது இது மிக முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்வி. கேழ்வரகு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு. கேழ்வரகு உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளம், மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு உற்பத்தி இது 3லையுமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பெற்றிருக்கு. ஓகேங்களா? சிறுதானியங்கள் மற்றும் நிலக்கடலை உற்பத்தியில் 3ஆம் இடம் பெற்றிருக்காங்க. இது அப்படியே போட்டு எழுதிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஜாகிரஃபியில் 5வது யூனிட் இல்லை 6வது யூனிட்டில் இருக்கும். தமிழகத்தின் உற்பத்தி திறனை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இந்த டேட்டாலாம் எழுதி வச்சு தான் படிக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்தது வந்துன்னா இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதரான செர்ஜியோ கோர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி இஸ்ரோ நிறுவனத்துடைய தலைவரான வி நாராயணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினத்திலிருந்து 1.5 ஆண்டுகளில் ராக்கெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்க 4000 கோடி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க. இதனுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் அமைக்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா விரைவாக நடைபெற்று வருது. இன்னும் 1.5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே நாங்கள் ராக்கெட் ஏவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாம் முதலில் தயாரிக்க ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா SLV-3. இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரும் விண்வெளி ஆராய்ச்சியாளருமான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தயாரிச்சிருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ எடையை தாங்கக்கூடியதாக இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோ எடையிலான செயற்கைக்கோளை தான் தாங்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Mark 3. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு செல்லும் திறனுடையது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவமைச்சிட்டு இருக்க வரும் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 80,000 கிலோ எடையை வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னும் பெயர் வைக்கல. ஓகேங்களா? விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள ஏற்கனவே 4 ககன்யாத்திரிகள் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கிறாங்க. இந்த ககன்யான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய இந்தியா திட்டம். இதுக்கு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க. இதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுபான்ஷி சுக்லா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது விண்வெளி நிலையத்துக்கு சென்று வந்தார். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதேபோல் மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகள் சோதனை ஓட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த சோதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 7 ஆண்டுகளில் இந்த பணிகள்லாம் 7 ஆண்டுகளில் நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கான விண்வெளி ஆய்வு மையம் 2035ஆம் ஆண்டு அமைக்கப்படும். அதாவது விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறோம் 2035ஆம் ஆண்டுக்குள்ளே. சூரியனை படம் பிடிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா செயற்கைக்கோள் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்கிறார். அதாவது சூரியனை ஆய்வு மேற்கொள்ள இந்தியாவில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனில் நீர் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் அப்படின்ற விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திருக்கு. அதேமாதிரி எவ்வளவு நீர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அடுத்த கட்டமாக இருக்குது. அதேபோல் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் மீண்டும் பாதுகாப்பாக கொண்டு வரும் திட்டம் 2027 வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, எல்லாமே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக டிஎன்யூ சார்பில் டிஎன்பிசியில் டெட்டாக இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, கேரளத்தில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிஃபா கால்பந்து நடப்பு ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பதற்காக உலக சாம்பியனான அர்ஜென்டினா அணி வந்து வர இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பானான லயோனல் மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா வர இருக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி ரிப்போர்ட்டிங் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செப்டம்பர் 1லேருந்து நீங்கள் ஆரம்பித்தா கூட உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.